அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம உங்களுடைய வறுமைகளை நீக்கி செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சிறிய சூறாவை ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வறுமைகள் நீங்கி செல்வத்தை அல்லாஹு தாலா அதிகரிக்கிறான். இந்த ஒரு சிறிய சூறாவை ஒரு நாளைக்கு 100 முறை ஓதி வந்தீங்க அப்படின்னா அல்லாஹு தாலா உங்களுக்கு ரிஸ்கை வழங்குவான். இந்த ஒரு சூறா மிகவும் சிறிய சூறா தான், நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு சூறா. நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம ஓதக்கூடிய ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதி வந்தீங்கன்னா உங்களுடைய 25 வருட பாவங்கள் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். அதே போல் ஒரு நாளைக்கு 200 முறை நீங்கள் ஓதினீங்கன்னா உங்களுடைய 50 வருட கால பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறா தான் இந்த சூரத்துல் இக்லாஸ். குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் வலம் யூலத் வலம் எக்குல்லஹு குஃபன் அஹத். இந்த சூறாவை அரஃபாவுடைய நாளில் நம்ம 1000 முறை ஓதி வந்தோம்னா அல்லாஹு தாலா நம்ம விரும்பியதை உடனே வழங்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சூறா தான் இந்த சூரத்துல் இக்லாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்ஹு அல்லாஹு அஹதை யார் 10 முறை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சாஹிஹல் ஜாமி அல் சாக்கிர் என்ற நூலில் 6472வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த சூறாவை நாம் ஓதி வந்தோம்னா அல்லாஹு தஆலா நமக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ஒரு ஏழை கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வறுமையை பார்த்துட்டு, நீங்கள் ஒவ்வொரு முறை உங்களுடைய வீட்டில் நுழையும் போதும் யாரும் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்லுங்கள், பின்பு சூரத்துல் இக்லாஸை ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போல் அந்த ஏழையும் ஒவ்வொரு முறையும் சலாம் சொல்லிட்டு சூரத்துல் இக்லாஸை ஓதி வந்திருக்காரு. சில காலத்துக்கு பிறகு அவருடைய வறுமைகள்லாம் நீங்கி அவர் ஒரு பெரிய செல்வந்தரா ஆயிருக்காரு. இந்த ஒரு சூறா நம்மளுடைய வறுமைகளை நீக்கி நம்மளை செல்வந்தரா ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த சூறா. நாமும் இதே போல் நம்மளுடைய வீட்டில் நுழையும் போது யாருமே இல்லைனாலும் ஃபஸ்ட்டு சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லிட்டு பின்பு சூரத்துல் இக்லாஸை ஓதிவாங்க. இது போல் நம்ம செய்யும்போது நம்மளுடைய வறுமையை அல்லாஹு தஆலா நீக்குகிறான். நம்மளுடைய செல்வத்தை அதிகரித்து நமக்கு அதிகமான ரிஸ்கை வழங்குகிறான் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு பலன் தரக்கூடிய இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த எளிமையான சூரத்துல் இக்லாஸை நீங்கள் எல்லா நேரங்களிலும் ஓதிவாங்க. நீங்கள் எல்லா நேரங்களிலும் ஓதி வரும்போது அல்லாஹு தாலா நமக்கு நிறைய நன்மைகளை வழங்குகிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொர்க்கம் நுழைவதற்கும் ஒரு சிறந்த வழி இந்த சூரத்துல் இக்லாஸ். இந்த சூறாவை இனிமே தவற விடாமல் ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமாக ஓதிவாங்க. எல்லா நேரங்களிலும் அதிகமாக ஓதிவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த நன்மையான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கறது தான் நபி வழியாகும். ஆகவே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நன்மைகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு நிச்சயம் வழங்குவான். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.